ஒரு செயலை நாம் செய்வதற்கு தயாராகிவிட்டால் மிக சிறந்த பிள்ளைகளை நம்மால் உருவாக்க முடியும். அப்பொழுது எல்லோருக்கும் எல்லாருமே வரமாக மாறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் என்கிற ஒரு வாதத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, இதில் இந்த ஸ்கூலில் படிக்கிற 2 பிள்ளைகள் அருமையாக பங்கேற்க வேணும்னு பங்கேற்றிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, முதல்ல அவருடைய தன்னம்பிக்கையை பாராட்டணும், 2வது அவருடைய தைரியத்தை பாராட்டணும். நான் பேசுறது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இங்கே நம்ம கீழே உட்காந்து 1000 பேசலாம், 1000 யோசிக்கலாம். ஆனால் மைக்குக்கு முன்னாடி வந்தால் நிற்காது. சிலதெல்லாம் வராதுங்க. பேசுறதுல எத்தனை பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த பிள்ளைகள்லாம் பரதநாட்டியம் ஆடிடுச்சு இல்லையா? பரதநாட்டியம் ஆடினாங்க, முதல்ல ஆடினாங்கல்ல, அந்த பிள்ளைகளை பார்க்கும்போதுலாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு பெண்ணுக்கு அந்த கம்மல் விழுந்து போச்சு கீழே. நான் நல்லா கவனமாக பார்த்தேன். அந்த ஒரு கம்மல் விழுந்து போச்சு. உண்மையிலேயே அந்த பிள்ளையை நான் பாராட்டுறேன். அதை பற்றி கவலையே படலை. அது டான்ஸ் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஏன் தெரியுமா? அது என்ன தெரியுமா நினச்சிக்கிச்சு, ஒரு பக்கம் காதணி இல்லைன்னா அது சிவன் அம்சம், ஒரு பக்கம் காதணி இருக்குதுன்னா அது சக்தி அம்சம். அர்த்தநாரீஸ்வராக இந்த மேடையில் ஆடின காட்சியை நான் பார்த்தேன். உண்மைதானே? அது என்ன பிள்ளைகளை எல்லாம் கவலைப்பட்டுதா பார்த்தீங்களா? அங்கந்த இடத்துக்கு வந்ததுன்னா அந்த பிள்ளைங்கள் அதுவாகவே மாறிவிடக்கூடிய ஒரு அழகை நாம் பார்க்கணும். இந்த 2 பிள்ளைகள் இங்கே அருமையாக ஒரு தம்பி யாரு, ராம் நிவாஸ், ராம் நிவாஸ் அவர் இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வரோம்னு பெற்றோர்களுக்காக பேச வந்திருக்கிறார். பெற்றோர்களாக ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கணும். அவர் யாருன்னா நம்முடைய கரஸ்பாண்டன்ட் ரமேஷ் அவருடைய மகன் என்பது நான் இங்கே வந்த பிறகுதான் கேள்விப்பட்டேன். ரொம்ப அருமையான ஒரு வருங்காலம். அவர் இந்த 2 பிள்ளைகளுக்குமே ஒரு வருங்காலம் காத்திருக்கிறது என்ற ஒரு வார்த்தை மட்டும் நான் இவர்களுக்கு பெருமையாக சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப அருமையாக பேசுறது அது வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவருடைய கருத்தை மறுத்து தூக்கி நிறுத்துவதற்கு முருகப்பன் அவர்கள் வருகிறார், வந்திருக்கிறார். இங்கே அப்பன் அங்கே முருகப்பன் 2 பேரும் அருமையாக வந்திருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் நம்முடைய பெற்றோர்கள் சார்பாக பேசுவதற்கு வந்திருக்கிற திருச்சி அன்னலட்சுமி அவர்கள், விஜய் தொலைக்காட்சியில் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். கலக்க போவது யாரு, ஜெயிக்க போவது யாரு, ஓடப்போவது யாரு இல்லை, அந்த மாதிரி பேசி எதிரில் நிற்க முடியாமல் ஓடவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் பல நிகழ்ச்சிகளிலே ஒரு மெமிக்ரி எல்லாமே ஒரு ஆற்றல்கள், கலை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரி. பல ஆண்டுகளாக என்னுடைய தலைமையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலுக்கு பட்டிமன்றங்களிலே பேசி வருகிற பெருமைக்குரியவர். அப்படி ஒரு நல்ல அன்னலட்சுமி அவர்கள் என்னுடைய மேடையில் என் தலைமையில் நான் என்ன தலைப்பு கொடுக்கணும்னு அதை தூக்கி நிறுத்தி அதை வெற்றி காண வைக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமைக்குரியவர் அவர் அன்னலட்சுமி அவர்கள். நல்லாவும் பாடக்கூடியவர்கள். அதே மாதிரி மலர்விழி அவர்கள், உண்மையிலே மலர்விழியை நான் நெஞ்சார பாராட்டுவேன். ஏன்னா என்னுடைய மகள் எந்த உயரத்தை அடைந்தால் நான் பாராட்டுவேனோ, நாகர்கோயிலிருந்து இரவு புறப்பட்டு இரவெல்லாம் பயணம் செஞ்சு பகலெல்லாம் ஓய்வெடுத்து மாலையிலே ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டு மறுபடியும் இரவிலே பயணித்து ஒரு பெண் தன்னந்தனிமையாக தன்னம்பிக்கையோடு தமிழை மட்டுமே துணையாக கொண்டு தமிழகம் முழுவதும் தவறி வருகிறார் என்றால் அந்த பிள்ளையை நம்ம நெஞ்சார பாராட்டணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, எந்த மேடையாக இருந்தாலும் அதை ஜெயித்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பும் மலர்விழிகள் இடத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் யார் எப்படிப்பட்டவர்கள். அதற்காக அவர்கள் எத்தனை ஆண்டுகள் உழைத்திருக்க வேண்டும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி என்னுடைய அன்பு சகோதரி, என்னுடைய மகள், மூத்த மகள் என்று கூட சொல்லலாம், புதுக்கோட்டை பாரதி அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கம்பன் கழகத்தினுடைய செயலாளராக ஒரு பெண்ணு ஒரு செயலாளர் பொறுப்பில் ஒரு அமைப்பை நடத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நகரிலுமே ஒரு கம்பெனிகள் இருக்குது. கோவையில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது, விழுப்புரத்தில் இருக்கிறது, திருப்பத்தூரில் இருக்கிறது. அனைத்து நகர்களிலுமே ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கழகத்தினுடைய வரிசையில் புதுக்கோட்டைக்கு என்று ஒரு தனி பெருமை உண்டு. காரைக்குடிக்கு அடுத்து புதுக்கோட்டை தான் நிமிர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய கம்பன் கழக அமைப்பு. அதை மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர்களெல்லாம் தாங்கி நின்று அதை வளர்த்திருக்கிறார்கள். அந்த வளர்த்த மாளிகையை அதை வசந்தமாக்கி கொண்டிருக்கிற செக்ரட்டரியாக, செயலாளராக செயல்படுகிற மிகப்பெரிய சிறப்பு பாரதிக்கு உண்டு என்றால், பாரதி எதிர்பார்த்த ஒரு புதுமை பெண்ணாக
பல இலக்கியங்களை, பல நாவல்களை, பல குறுநாவல்களை, பல நவீனங்களை, கார்ப்பரேட் கலாச்சாரத்துக்கு ஏற்ற கருத்துக்களை எப்படி வழங்க வேண்டும் என்ற உணர்வுகளை எல்லாம் உள்வாங்கி நாளுக்கு நாள் படித்து மேடையை ஜெயிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை பாரதி அவர்கள் பிள்ளைகள் தான் வரம் என்று பேசுவதற்கு அங்கே வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற சிவநந்தினி அவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வேந்தர் டிவியிலே நடக்கக்கூடிய அனைத்து பட்டிமன்றங்களையும் தயாரித்து வழங்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் நம்முடைய சிவநந்தினி அவர்களே ஒரு பேச்சாளர். இதெல்லாம் எவ்வளவு பாருங்க, ஒரு பெண்கள் ஒரு வீட்டுக்குள்ள அடுப்பங்கரையை தான் அவர்களுக்கு சொர்க்க பூமி என்று கருதிய காலமெல்லாம் தூக்கி எறியப்பட்டு அவர்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் அத்தனை துறைகளும் சொர்க்க பூமியாக மாறிக்கொண்டிருக்கிற புதிய வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வரிசையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால், இவர்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி என் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல செய்திகளை வழங்க வேண்டும் என்று நம்முடைய வணக்கத்திற்குரிய விவேகானந்த கல்வி குழுமத்தினுடைய தலைவர் ரமேஷ் அவர்கள் விரும்பியதனால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் இந்த விவாத மேடை உங்கள் அனுமதியோடு தொடங்குகிறது. உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல கருத்தா பேசினாங்கன்னா கைத்தட்டுங்க, கொஞ்சம் நகைச்சுவையா பேசினாங்கன்னா உடனே சிரிச்சிருங்க. நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா? உண்மையிலே சொல்றோம், மௌனமா இருந்தாலே இன்னும் கொஞ்சம் ரொம்ப, நான் முடிவில் நான் சில செய்திகள் சொல்றேன், முதல்ல பேசக்கூடாது, தலைப்பை ஒட்டியே நம்ம பேசக்கூடாது. நீங்க பாராட்டுங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்க பார்த்ததே இல்லை இப்போ சமீப காலமா. உண்மைங்க, விளையாட்டு சொல்லலை, உங்களுக்காக நான் பாராட்டுறதுக்காக சொல்லலை, ரமேஷுக்காக சொல்லலை, உண்மையிலே நான் சொல்றேன். போன மாசம் சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன், பக்தி சொற்பொழிவு, ஒரு ஆளை கூட காணோம். எதில் மணி 7 ஆகிட்டு என்னங்க பண்ணுறதுன்னு, நீங்கள் ஆரம்பிங்க சார், வந்து உட்காருவாங்கன்னா ஆரம்பிச்சு குரூப் பார்க்குறோம், ஒரு 10 பேர் உட்காந்தான் சார், சேரையே திருப்பி போட்டுங்க. அவன் பக்கமாக பேசினேன், பேசிட்டு போய் தண்ணி குடிக்கலான்னு இப்படி திரும்பினேன் சார், திரும்பினா 10 பேரையும் காணும். அமைப்பாளரை கேட்டேன், என்ன சார் காணான்னு. இல்லை சார், அப்போ கோயிலை 3 சுற்றி உட்காந்து போகிற இடம், இப்போ தான் 10 பேர் உட்காந்து போனாங்க, அடுத்த 10 பேர் வருவாங்க, கவலைப்படாதீங்கன்னு. இது மாதிரி ஒரு தொடர் உண்ணாவிரதம் மாதிரிலாம் இப்போ கூட்டம் இருக்குது. அதனால் இவ்வளோ பெருந்திரளாக வந்திருக்கிறாங்கன்னா இன்னைக்கு இங்கே பேச்சாளர்களுக்கெல்லாம் பெரும் கொண்டாட்டம், எங்களுக்கெல்லாம் ஒரு தீபாவளி திருநாள். ஏன்னா கேட்குற சுவைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா மிக சிறப்பான இருக்கும் எல்லாமே, எல்லா நிகழ்ச்சிகளுமே. அதனால் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது வாதம், விவாதம், பட்டிமன்றம் அனைத்துமாக சேர்ந்த ஒரு கலவை இது. தமிழ் ஒரு செங்கல்லும் மோதினால் உதிர்வது செங்கல் தூள், பயன்படாது. ஒரு திருப்பதி லட்டும் மோதினால் பூந்தியாக உதிரும் என்றால், இங்கே ரெண்டுமே அந்த கருத்துக்களாகிய நகைச்சுவையாகிய நல்ல மகிழ்ச்சிக்குரியவைகள் நம்மை வந்து சேர்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் என்று கருதி, அழகான மாலை நேரம், வெயிலெல்லாம் மறைந்திருக்கிற குளுமையான நேரம், இயற்கையை வீசுகிற தென்றல் காற்றிலே சுகமாக பேசுவதற்கு இதோ இனிமை தமிழ் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய அன்பு தம்பி நம்முடைய முருகப்பன் அவர்கள், பிள்ளைகள் தான் பெற்றோர்களுக்கு வரம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வரம் இல்லையா, பிள்ளைகள் தாயா பெற்றோர்களுக்கு வரம்னு பேச வர்றார். அவரும் வர்றதுக்காக நிற்கிறார். வாங்கய்யா, நீங்கள் தான் வரம்னு பேசுங்க, பெற்றோர்கள் தயாராக இருக்காங்க. பிள்ளைகளும் பெற்றோர்களும் நல்ல செய்தி வரும்போது கைதட்டி பாராட்டி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு மேலும் பேச்சு வருவதற்குரிய வாய்ப்பு வாசலை திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி.